ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் 2 க்ரீம் பற்றி தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஒரு பயோட்டிக்கோட இது பேராஷூட்டோடது. இது வந்து பயோட்டிக் வந்து என்னென்னா ஃப்ரிஸி ஹேர் இருக்கவங்க, ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த க்ரீம் வந்து உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து 50 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு கழுகலாம், இல்லைனா ட்ரையாகவும் வாஷ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணும்போது உங்களோட ஃப்ரிஸினஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். அதுக்கு நான் இது யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. வீக்லி ஒன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது. டெய்லி யூஸ் பண்ணுறத விட வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா பேராஷூட்டோட ஆன்டி ஹேர் ஃபால், அதாவது கோகோனட் அண்ட் ரோஸ்மேரி அப்படி ஹேர் க்ரீம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு சேம் இதே மெத்தடு ட்ரை ஹேரில் ரூட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஷாம்பு இல்லைனா ப்ளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி பண்ணலாம். அடுத்ததுலாம் செகண்ட் ஒன், நீங்கள் வந்து குளித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து இதை எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு உங்களோட ஹேரோட இதில் இப்படி பண்ணலாம். குளிச்சு முடிச்ச உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹேர்லலாம் பிரேக்கேஜ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஹேர் வந்து நல்லா சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்குது. இப்போ பண்ணும்போது அந்த பிரேக்கேஜாக வரக்கூடிய ஹேர் ஃபால் எல்லாம் இந்த கையிலே வந்துடும். அடுத்து நீங்கள் அந்த ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 க்ரீமும் வந்து இங்கே அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் இருக்குது. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹேர்க்கு பேக்கெல்லாம் போடுறது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் டெய்லி வந்து ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணும், காலேஜ் போகணும் அப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே.